சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. சார் வாங்க, நீ இருப்பா. அவங்க அம்மா வரலையா? இல்லை மேடம், அவங்க இறந்துட்டாங்க. நீங்க? நான் இவரோட தாங்க வேலை பார்க்குறேன். இவரோட பொண்ணு தாங்க அது. உங்க வைஃப் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? சார் உங்களை தான். உங்கள் ஒய்ஃப் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. சார், உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உங்க பொண்ணை 2-3 பேர் பலாத்காரம் பண்ண தடயம் இருக்கு. சிவியர் இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால தான் இவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு. சலைனும் பிளட்டும் ஏறிட்டு இருக்கு. சார், என்னாச்சு? இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? சார் சார் நர்ஸ், நீங்க முதல்ல தைரியமா இருங்க. ஒரு வாரத்துக்கு உங்க பொண்ணை ரெஸ்ட்ல வச்சிருங்க. அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. முக்கியமா கொஞ்ச நேரம் கூட தனியா விட்டுறாதீங்க. சார், நீங்கள் படுத்துங்க. நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன். சார் 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 என்ன சார் நீங்கள் இப்போதான் சார் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். முடியல சார், குழந்தை சார், என் பொண்ணு அவ வயசுக்கு வந்தப்ப கூட புரியாம தான் இருந்தா. நான் பார்த்துட்டு தான் சொன்னேன். அன்னைக்கு எனக்கு பொறிப்பா இருந்துச்சு. ஆனா அதே புள்ள என்னைக்கு இந்த குளத்துல பார்த்தோம். சார் 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 ப்ளீஸ் சார். அருள் வந்து ஒரு ஆட்டு உதிரத்தையும் ஒரு சொட்டு விடாம குடிக்கிற எனக்கே இப்படின்னா, என் ஜாமி ஈஸ்வரன் நம்பி என்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் தலைமாடு காத்து கொடுப்பேன்னு சொல்லுவேன்னு என் பிள்ளைய காப்பாத்த சாமி கூட வராம போயிருச்சு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எந்த ஈன பயமா வாங்கி எது செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலையே. வாழையில மாதிரி பார்த்துக்கிட்ட என் பிள்ளைய இப்படி எச்சியலையே ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு தானே நான் இங்கே வந்து ஒட்டுமொத்த வம்சத்தை அழிச்சிட்டாருங்க. என்ன தப்பு பண்ணேன் சார்? சார் சார் எப்ப ஈசன் நின்று கொள்ற சாமி அவன் அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனா அவர்களை இப்ப ஏதாவது செய்யணும் சார். வாங்க சார், வாங்க போலீஸுக்கு போகலாம். பதட்டத்தில் பேசுறீங்க. உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது இப்போ முக்கியம் இல்லை சார். இதில் வந்து உங்கள் பொண்ணை எப்படி மீட்டு கொண்டு வந்து பாருங்கள் சார். போலீஸு கம்ப்ளைண்ட் சொல்லி போனால் உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் ஊருக்கு பூரா தெரிஞ்சிடும். அப்புறம் பத்திரிக்கை டிவின்னு வரும். உங்கள் பொண்ணை தினத்தோட நீங்களே சாகடிக்க போகிறீங்களா? எதுவும் நடக்கலை அப்படின்னு வச்சு படுங்க, சரியாயிரும். சரிண்ணா, பார்த்துக்குங்க. மேயிறது வனமாக இருந்தாலும் சேர்றது இனமாக இருக்கணுண்ணே. ஈசன், ஈசன், இந்தாப்பா காப்பி குடி. எனக்கு தான் காஃபி பிடிக்காதுல, வேணாம்ப்பா. பரவாயில்ல, இன்னைக்கு மட்டும் குடி.
டாக்டர் இங்க பாருங்க பையனுக்கு மூச்சு இழுக்குது. சார் பையனுக்கு உயிர் இருக்கு. பையன் எப்படி இருக்கான்? நல்ல வேலை சார், பாதி காப்பி தான் குடிச்சிருக்கான், அதனால தப்பிச்சிட்டான். நீங்க சொன்ன மாதிரி அவர் கடன் தொல்லையால சாகல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கா. தான் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும். இதை போய் வெளியில சொல்லி அவங்க சாவை நாம ஏன் அசிங்கப்படுத்தணும்? ரொம்ப நன்றி சார். நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். யார்மா நீங்கள்? நான் பூர்ணியோட ஃப்ரெண்டு. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பையன் தூங்கிட்டு இருக்கான், இருந்து பார்த்துட்டு போங்கம்மா, நான் பில் பே பண்ணி வந்துடுறேன். ம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. சாரி, I was helpless. யாரு? செளி எங்கடா? உனக்கு என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா? எனக்கு தெரியும், வினோத் ஹாஸ்பிட்டல் வச்சு சாகடிச்சது நீதான். அதுக்கு முன்னாடியே அவன் சாக வேண்டியது. அவனை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தப்ப அங்கே மருந்து எல்லாம் மேலே தான் அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சர்வரை ஹேக் பண்ணி மெடிசனை மாற்றினேன். வாங்க சார். ஐம் சங்கையா, ஏசிபி. எங்க? ஐசியூ இருக்கா சார்? வாங்க. ஏய், அந்த செளியனையாவது என்கிட்ட ஒப்படா. ஒப்படைச்சா என்ன பண்ணுவீங்க? நீ செஞ்சா அது கொலை, நான் செஞ்சா அது அவனுக்கு தண்டனை. அப்போ என் கண்ணு முன்னாடி அவனை கொல்லுவீங்களா? யாரு பிள்ளை யாரா கொள்றது? நான் என் பிள்ளைய கடத்தினான். ஒரு பொடி பைய எம்பளை வச்சுக்கிட்டு வந்து ஏன் இடத்துல வச்சுக்கிட்டு எனக்கே தண்ணி காமிக்கிறான். அவனே கொஞ்சம் சொல்றியா? நீ கிளம்பு, எங்களுக்கு தெரியும் எப்படி விசாரிக்கணும். ஒழுங்கா போயிடு, எனக்கு வர ஆத்திரத்துல உன்னை கொண்டுடுவா. சொன்னல சார், வாழ விட மாட்டாங்க இவங்க, நல்லவங்களை வாழவே விட மாட்டாங்க. சொல்லல இங்க இருக்கான், போ தேடிங்க. ஒருக்கிக்கோங்க. செலியன், ஷாம்லா பேசுறேன். நான் உங்க போர்வ இடத்துல தான் இருக்கேன். உன்னை அவசரமா மீட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமா வாயே ப்ளீஸ், நான் வெயிட் பண்றேன். ஓகே. ஷாம்லா எங்க இருக்க?
Ah!